படிக்க போற பெண்களுக்கு 1000 புதுமை பெண். இது இல்ல புதுமை பெண், இது இல்ல 1000 கையேந்திரது இல்ல புதுமை பெண். 10,000 ஆனாலும் 15,000 ஆனாலும் பெற்ற தந்தையை, உடன் பிறந்த அண்ணன் தம்பியை, கட்டிய கணவனை சார்ந்து நில்லாமல் தான் கற்ற கல்வியை வைத்து வேலையை வாங்கி அதற்கென்று சம்பாதித்து 15,000 20,000 30,000 ஈட்டி தன் தன்காலிலே நின்று வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை எந்த பெண் பெறுகிறாளோ அவதான் புதுமை பெண், அவதான் புரட்சி பெண். படிக்க போகும்போது 3,000, படிச்சு முடிச்சுட்டா யார் கொடுப்பா 1000? படிக்க போகும்போது மாசம் 1000, படிச்சு முடிச்சா யாரு கொடுப்பா 1000? படிச்சு முடிச்சா வேலை கொடுக்கணும்டா. டேய், வேலை கொடுக்கணும்டா, வேலை கொடுக்கணும். மாத்தணும், ஒவ்வொன்றையும் மாத்தணும். எங்கிருந்து? நம்ம எண்ணத்திலிருந்து மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். இவங்களை தூக்கி போட்டு சாத்தணும். சாத்தினாதான் ஒளி. சரி வராது, ஏமாத்துவான். இங்க பாரு, இந்த தேர்தல போட்டி யாரா இருக்கு? 2000, 2,500, இதெல்லாம் ஒரு பக்கம். 1,000 கிடையாது, தரமாட்டேன். 1000 தரமாட்டேன். நீயே 5,000 10,000 ஈட்டிக் கொள்கிற வருவாய் பெருக்கத்திற்கு உனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாரேன். 1000 2,000 கையேந்த வைக்க மாட்டேன். வேற என்ன? டோக்கன் 8,000 அதெல்லாம் தர மாட்டேன். ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் தர மாட்டேன். ஃப்ரிட்ஜை வாங்கி தருவார் ஐயா, அதுக்குள்ள எதை வைப்ப? கொடுக்குறவ கை காலை வெட்டி வைப்பியா? என்ன வைப்ப? காய்கறி, கீரை, கிழங்கு தானே வைப்ப. தக்காளி யார் கொடுப்பா? எங்க அப்பா விவசாயி தான் கொடுப்பேன். புரியுதா? அதே இருக்கும். மிக்சி எதை போட்டு ஆட்டுவேன்? மிளகா, மல்லி அதை யார் கொடுப்பா? அதையும் தான் கொடுக்கணும். கிரைண்டர் சரி, எதை ஆட்டுவேன்? அரிசி, பருப்பு, உளுந்து அதையும் அவர் தான் விளைய வச்சு தரணும். உனக்கு விலையில்லா மிக்சி, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃப்ரிட்ஜ். அவங்க கடையில் வாங்கும்போது விலை இல்லையா? காசு கொடுத்தானே வாங்கினாங்க. அந்த காசு ஏது? அதான் பிரச்சனை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டா விழிப்புணர்வு வந்துருச்சு, புரட்சிகர மாறுதலுக்கான சிந்தனை வந்துருச்சு, நாடு மாறிடுச்சு. அவ்வளவுதான்.